மார்க் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். They will get it all back. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன். But multiplied. எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவேன் இல்ல சத்தியம். பட் மல்டிப்ளைட். எல்லாம் சொல்லுங்க, மல்டிப்ளிகேஷன். மெனி டைம்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பல தடவை. 30, 60, 100 இல்லைங்க நம்ம கணக்கு. கணக்கிட முடியாத அளவுக்கு ஆண்டவர் அதை பெருக்கி கொண்டே போவார். ஹல்லேலூயா. இந்த பெருக்கம் என்ற அனுபவம் நம் வாழ்க்கையில எப்போ வருதோ அப்போதான் எழுப்புதல் வருங்க. நீங்க ஜெபிக்கிறதுனால எழுப்புதல் வராது. ஜெபிப்பது என்பது எழுப்புதலுடைய கரெக்டான மைதானத்தில் போய் நிற்கிறீங்க. நீங்கள் எப்போ விதைக்க தொடங்குறீங்களோ அப்போ தான் பெருக தொடங்குவீங்க. ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்து நாளில் என்ன ஆச்சு யாருக்காவது தெரியுமா? ஆவியானவர் வந்தார். அதோட முடியல. எல்லோரும் அவளுடைய நிலத்தை, அவளுடைய பணத்தை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவர்கள் பெருகினார்கள். ஹல்லேலூயா. எழுப்புதல் என்பது யாருக்கு வரும் என்றால் விதைக்கிறவனுக்கே வரும். ஏதோ சும்மா மலை மேலே ஏறி போயிட போறீங்க. உங்கள் பாக்கெட்டை திறந்தாலும் போதும் எழுப்புதல் வரும். என்ன பாஸ்டர் பணத்தை கொடுங்க கேட்குறாரா? எனக்கு கொடுங்கன்னு கேட்கல. காணிக்கை எடுத்தாச்சு, நீங்கள் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. நம்ம பேசுறது சத்தியத்தை பேசுகிறோம். ஆமென். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பேசுகிறோம். தேவனுடைய அன்பை பேசுகிறோம். அவர் மனதுருக்கத்தை பேசுகிறோம். ஐயோ, பரலோகத்தின் ஐஸ்வர்யனுக்கு தேவை. ஆமென். விதைங்க. எழுப்புதல் உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் பிடிக்க போறார். ஹல்லேலூயா. எவ்வளோ நீங்க சிறியவனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, விதைச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ல, நீ தான் என் சாய்ஸ் என்றார். ஆமென். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதானாமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய போ, அங்கே நிறுத்திடுவோம். இங்க ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு. யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும் யாருக்கு தெரியல. நிறைய பேர் நம்ம அப்படிதான் இருக்கோம் பாருங்க. போனோம், தீர்க்க தரிசனம் வந்துச்சு, இதை வச்சு என்ன பண்ணணும் தெரியல. இயேசு ரட்சித்தாரு, சபைக்கு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் தெரியல. ஹல்லேலூயா. வீட்டுக்கு போனோம், ஜெபம் பண்ணியாச்சு, என்ன பண்ணணும் தெரியல. டிவியை போட்டுறாங்க. ஹல்லேலூயா. சன் நியூஸ் போகுது, சன் டிவி போகுது, எல்லாம் நாடகம் போகுது. ஏன் போகுதுன்னா என்ன பண்ணணும் தெரியல. அப்படியே தான் யாக்கோபு இருக்காரு, என்ன பண்ணணும் தெரியல. எல்லாம் சொல்லுங்க, தெரியல. இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு அனுபவம் வருது பாருங்க. வானத்திலிருந்து ஒரு ஸ்டேர்கேஸ் வருது. தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாம் போல ஆசீர்வதிப்பேன், எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இப்போ யாக்கோபு சொல்ற ஒரு வசனம் எல்லாம் கவனிச்சு கேளுங்க. 22வது வசனம். நான் தூணாய் நிறுத்தினேன், இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவன் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன் என்று யாக்கோபு பொருத்தனை செய்கிறாரு. தசமபாகம் என்பது நீ கொலைக்கிற உழைப்பில் கொடுக்கிற நினைச்சனா நீ கொடுக்க கூடாது. கர்த்தருடைய பலத்திலே நீ பெற்றுக்கொண்ட நினைச்சாதான் நீ கொடுக்கணும். நான் சொல்லல, யாக்கோபு சொல்றாரு. ஆமென். தசமபாகம் என்பது ஒரு பாரம்பரியம் அல்ல. தசமபாகம் என்பது ஒரு லா அல்ல. அது மோசே எழுதின கட்டளை அல்ல. அது யாக்கோபு சொல்றாரு, தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய அடையாளம் தான் தசமபாகம். எதுக்கு 1/10 எடுக்கிறீங்க? கடவுள்னா உங்க 1/10 வச்சு என்ன பண்ண போறார்? மேல சீட்டு கம்பெனியா தொடங்க போறார்? இல்ல. என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நானும் யாக்கோபை போல பெற்றுக்கொண்டேன், என்ன பண்ணணும்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரே, உங்க வாக்குத்தத்தத்தை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுகிறவன் தான் தசமபாகம் போடணும். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், தசமபாகம் போடலாம் போடக்கூடாது. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டேன் என்று எண்ணுகிறவன் தான் தசமபாகம் போடணும். ஹல்லேலூயா. இது பாருங்க, இந்த ஈவெண்ட் நடக்குது பாருங்க. இந்த ஆன பிறகு அவர் போறாரு, லாபான் வீட்டுக்கு போறாரு, அவர் பெருகிறாரு, அவர் எதை தொட்டாலும் பெருக்க வருது, எல்லாம் வருது. ஆனா ஒரு காரியம் நிக்குது. என்ன நிக்குது? அவர் கொடுக்க வேண்டிய தசமபாகம் நிக்குது. எல்லாம் சொல்லுங்க, தசமபாகம் நிக்குது. 32ஆம் அதிகாரம் வாங்க. இதெல்லாம் வாசிச்சுட்டு இதெல்லாம் படிச்சுட்டு வாழ்க்கை தெளிஞ்சிடும் பாருங்க. 28வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், உன் பேரு யாக்கோபு என்னப்படாதுப்பா, ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, எல்லா அனுபவம்லாம் வந்துச்சு, பெருக்கெல்லாம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்லி எழும்பி பெத்தேலுக்கு போப்பா. ஆண்டவர் அப்போத்திலிருந்து எதை தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறாரு? ஆண்டவருடைய ஒரே ஒரு இம்ப்ரெஷன் என்ன தெரியுமா? யாக்கோபு ஸ்டோரியில எழும்பி பெத்தேலுக்கு போ, எழும்பி பெத்தேலுக்கு போ. எல்லாரும் சொல்லுங்க பெத்தேலுக்கு போ. ஏன் டல்லா பாக்குறீங்க? எனக்குண்டா டல்லா தான் இருக்குது. பெத்தேலுக்கு போ, பெத்தேலுக்கு போ. பெத்தேல என்ன இருக்கு? தசம பாகம் கொடுக்கணும்னு அறிவு அங்க இருக்கு. அல்லேலூயா. தசம பாகம் கொடுப்பது என்பது வாக்குத்தத்தத்தினுடைய உறுதியினுடைய வெளிப்பாடு அங்க இருக்குது. ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ பெத்தேல போய் வீடு கட்டுறதுனால வாழ்க்கை மாறாது. நீ பெத்தேலுக்கு போகும்போது உனக்கு என்ன வரும்? ஐயோ, இந்த தசம பாகம் என்ன நானும் கர்த்தரும் செய்த உடன்படிக்கை இருக்குது, அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றணும் எண்ணம் வரும். அந்த எண்ணம் தான் உன் வாக்குத்தத்தத்தையும் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறது நானுடைய வல்லமை. ஆமென். இருக்குது பாருங்க. சும்மா ஆண்டு எழும்பி பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடுலாம் சும்மா பாடல அவர். ஆமென். பாடுறாருப்பா, நீ போப்பா ஏஞ்சு. நீ ஏன்பா பெருக்கத்தில் உலகத்தில் இருக்கிறவனெல்லாம் பெருக்கிட்டு இருக்கிற? ஏதோ 5, 10, 1000, 300, 100 கோடி 200 கோடி ஏன் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நீ பொறுக்கிட்டு இருக்கிற? உனக்கு நான் வச்சது வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கை. இதுதான் உன்னுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. இதற்காக தான்ப்பா நீ போகணும். ஆண்டவர் சொன்னி போப்பா. இப்போ வருது பாருங்க ஆக்ஷன். 35வது அதிகாரம் 1வது வசனம். திருப்பி சொல்றாரு, என்னங்க முகமா தரிசிச்சாச்சு, பேசியாச்சு, அவன் பின்னால ஏதோ ஆடு பெருகுது, அவன் என்ன பண்ணாலும் மேஜிக்கோ ஏதோ லாஜிக்கோ எது ஒர்க் அவுட் ஆகல, ஆனா பெருக்கம் வருது, லாபானுக்கு லப்பு நடிக்குது, எல்லாம் ஆகுது. ஆண்டவர் ஒன்னுட்டையும் மேன்மை பாராட்டலங்க. எப்பா யாக்கோபு நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லல, யாக்கோபு நீ ரொம்ப ஞானின்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றதா ஒண்ணு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. எல்லாம் எழும்பி பெத்தேலுக்கு போ. ஆண்டவரே நான் குருடர்களை சுகமான, நீ எழும்பி பெத்தேலுக்கு போ. ஆண்டவரே மரித்தவனை எழுப்பி, நீ எழும்பி பெத்தேலுக்கு போ. ஆண்டவரே நான் ₹1 வைத்து 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ண, நீ எழும்பி பெத்தேலுக்கு போ. ஆண்டவரே ஒன்னில்லாத சபை 1000 பேர் சபையா மாறிச்சு, நீ எழும்பி பெத்தேலுக்கு போ. உனக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவு என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்திற்கு உனக்கு ஒரு உறவு உண்டாக வேண்டும் என்றால் நீ தசம பாகம் கொடுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீங்க கொடுக்காதீங்க, நான் இருக்கிறது மட்டும் வாசிட்டு என் வேலையை முடிக்கிறேன். ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. அங்கே குடியிருந்து பாருங்க பாருங்க அடிக்கிறார் ஆண்டவர் சிக்ஸரு. என்ன அப்படி பாடிக்கிறீங்க? என்னங்க உங்களை பார்த்தா நல்லா தெரியும், நானும் ஸ்கூலில் படித்தவன் தான். அப்படியே பார்க்குற மாதிரி அந்த எஃபெக்ட்லாம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் என்ன அடிக்கிறாரு பாருங்க. உன்னுடைய சகோதரன் ஓடனல்ல, உங்கள் அப்பா உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாருல்ல, அதை வாங்கி கொண்டு பேனு நின்னல்ல, அப்போ ஒரு உடன்படிக்கை நீ பண்ணல. எது சொல்லுங்க? அந்த உடன்படிக்கை பண்ணல. ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. உனக்கு தரிசனமாகிய தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். தசமபாங்குடுன்னு ஆண்டவர் சொல்லல, அதனை நினைவு கூறுப்பான்னு சொல்லாம சொல்றான் ஆண்டவர். ஹல்லேலூயா. அங்க அவன் கட்டினது ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்துல சொன்னது ஒரு வார்த்தை. திருப்பி வாசிப்போமா அந்த வார்த்தையை? உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்குது, கரெக்டாக சொன்னா இல்லையான்னு. 28, 22 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. தேவனுக்கு வீடாகும். பாத்தீங்களா? அந்த பொருத்தனை யார் மறக்கல? கடவுள் மறக்கல. இன்னைக்கு நம்ம ஏன் தசம பாகம் கொடுக்கறோம்னா, யாக்கோபு செய்த பொருத்தனையை நம்ம மறக்கல. ஹல்லேலூயா. யாக்கோபை இஸ்ரவேலாய் நீர் மாற்றினீரே, நம்ம மறக்கல. ஹல்லேலூயா. நானும் எந்த வழி போகணும்னு தெரியாம திணறி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே நான் மறக்கல, நீங்க என்னை இஸ்ரவேலாய் அழைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. கையில பணம் இல்லை, பைசா இல்லை, ஆனாலும் பரலோக ஐஸ்வர்யம் வரும். நான் மறக்கல. யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீர், என்னையும் இஸ்ரவேலாய் மாற்றுவீர், ஆகையினால் விதைக்கிறேன். 2வது வசனம் வாசிப்போம், கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்குறேன் இதுலயும். வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு வீட்டாரையும் சரி
அப்பா யாக்கோபு சொல்லப்பா, நீ காணிக்கை கூட வரும்போது சும்மா பழைய சென்டெல்லாம் போடாமல் வந்துடாத, கல்யாணத்துக்கு போகிறோமா நீ ரெடியாகுன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. காணிக்கை எப்படி தெரியுமா போடணும்? ஏதோ அல்லேலூயான்னு சொல்லி குதிச்சுட்டு போடுறதில்ல, நல்ல வஸ்திரத்தை போட்டு தேவ சமூகத்தில் ஆவியிலையும் சரி நம்மளுடைய வஸ்திரத்திலும் சரி அலங்கரித்து போடணுமா. ஹல்லேலூயா. அது ஒரு என்னதான் ரெஸ்பெக்ட். ஹல்லேலூயா. யாருக்கு செலுத்துகிறோம்? நம்ம வாக்கு தத்தத்திற்கு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஏதோ சும்மா அப்படியே ட்ரௌசர் போட்டு போயிட்டு போட போகிறீங்க, அப்படிலாம் போகாது. ட்ரௌசர் இல்லைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் முகம் கழுவி நல்லா பவுடரை போட்டு 2 ஸ்ப்ரிண்ட் சென்ட் இருந்த சென்ட் அடித்து தேவ சமூகத்தில் சொல்லுங்க, யாக்கோபு எப்படி அலங்கரித்து வந்தார, நான் வந்திருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாக்கோபு கையில் இருக்கிறத விதைச்சான், என் கையில் கொஞ்சம் தான் இருக்குது, நான் விதைக்கிற ஆண்டவரே, ஏனென்றால் நான் இஸ்ரவேலாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உணர்வெல்லாம் வரணும் விதைக்கும் போது. 35ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் 3ஆவது வசனம். எழும்பி பெத்தேலுக்கு போய் ஏன் அவர் காணிக்கை கொண்டு வராராம்? அவரோடவே ஆண்டவர் வந்தாராங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கடவுள் நம்மோடு இருக்கிறாருன்னு? சில பேர் நம்பலை. திருப்பி சொல்கிறேன் அந்த சென்டென்ஸ். எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய பிரசன்னை நம்மளோடவே இருக்குதுன்னு? அதுக்கு தான் நம்ம காணிக்கை கொடுக்குறோம். ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்கறது அவர் பிரசன்னை நம்மோடு இருக்கிறதுக்காக இல்லை, அவர் பிரசன்னை நம்மோடு இருக்கிறபடியினால், இக்கட்டில் நம்மை காப்பாற்றியபடியினால் அதை அங்கீகரிக்கும்படியாய் நாம் விதையை விதைக்கிறோம். நான் சொல்லலை, யாக்கோபு சொல்றார். இப்போ பாருங்க 4ஆவது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லாவற்றையும் அந்நிய தெய்வங்களையும் ஹல்லேலூயா, கையில கால இருக்கிறதெல்லாம் அந்நிய தேவருடைய எல்லா சமாச்சாரத்தை எங்க கொடுக்கறாங்க? விதையாய் போடுகிறார்கள். ஹல்லேலூயா. 5ஆவது வசனம் தான் பஞ்சு. இப்ப வாசிங்க. பின்பு எல்லாம் சொல்லுங்க, பின்பு என் வாழ்க்கை புதுசாய் மாறும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உனக்கு தரிசனம் வருது, கர்த்தர் வராரு, முகத்தை காட்டுறாரு, யாக்கோபை இஸ்ரவேலன் சொல்றாரு, நீ போன்றாரு, வான்றாரு, பெத்தேலுக்கு போ, பெத்தேலுக்கு போன்றாரு. இப்போ பெத்தேலுக்கு வந்தாச்சு, விதைய விதைச்சாச்சு, ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது அவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள். வாசிங்க. அவர்கள் சுற்றிலும் இருந்த பட்டணத்தாரும், எல்லாரும் சொல்லுங்க, தேவ பயம் நம்மக்குள்ள மாத்திரம் இருக்கிறது இல்லைங்க, உங்க சத்ரு வீட்டில் இருக்கணும். ஹல்லேலூயா. இவனை தொட்டா கர்த்தர் வருவாருன்னு பயம் இருக்கணும். ஹல்லேலூயா. நீ போயிட்டு ரத்தத்தை தெளிக்கிறது இல்ல சிலுவையை போடுறது, சோதரம் 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 சொல்றது பயம் உடுத்துறது இல்லை. நீ ஒரு விதைய விதைச்சேனா உன் சத்ருடைய இருதயம் நடுங்கும். அதை யார் படுத்துவார்? கர்த்தரே படுத்துவார். ஹல்லேலூயா. மாந்திரீகத்தை ஜெயிப்பதற்கான ஒரு வல்லமையான செயல் என்னவென்றால் விதைப்பு. ஹல்லேலூயா. சத்துருவின் கிரியை நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் show unto the Lord. பயணத்தை தொடக்கிறான். அவனை சுற்றிலும் மந்திரம் பண்றவன், மாய வித்தை பண்றவன், பிசாசினால் நிரம்புறவன், கொல்லணும்னு நினைக்கிறவன், நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன், பொறாமை கொண்டவன், இவன் எல்லாருக்கும் கிடு ஆடுது. ஹல்லேலூயா. புடுபுடுக்காரன் உங்க வீட்டில் வந்ததுனால நீங்க பயப்படக்கூடாதுங்க. கர்த்தருடைய ஆவி சத்ரு வீட்டுக்கு போனதுனால அவன் பயப்படணும். ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. பின் தொடரவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாபம் உங்க வாழ்க்கையில பின் தொடருது? மாதிரி டக்குன்னு தலையை தூக்குறீங்க. தொடருதா? ஆமான்னு சொல்லாதீங்க, நீங்க இல்லைன்னு மாதிரி இருங்க, நான் ஆமான் மாதிரி சொல்றேன். சாபம் தொடருதா? எல்லா சத்துருக்கள் தொடரு. ஐயோ பிரதர், எப்படி பிரதர் நீங்க வந்துடுறீங்களா? வந்தா 2 நாள் தான் தொடராது, 3ஆவது நாள் வந்துடும். அது ஏன்னா அட்ரஸ் அதுக்கு தெரியும். உன்னை செக் வச்சிருக்கிறாங்க, நீ எங்க போவ என்ன பண்ணணும் குறி பார்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த குறியிலிருந்து நீ தப்பணும்னா நீ விதைக்கணும். ஆண்டவர் நீ விதைச்சிடு, உன் சத்ரு உனக்கு வச்ச எல்லா செக்மேட்டை நான் அழிச்சிடுறேன்.
ஹல்லேலூயா. உன் சத்துரு நீ எவ்வளோ தேடினாலும் நீ மாட்ட மாட்ட. ஹல்லேலூயா. உன் சத்துரு முன்னாடியே நிற்கலாம், ஆனால் உன்னை பார்க்க மாட்டான். ஹல்லேலூயா. உன் பேப்பரை டினை பண்ணும், கேன்சல் பண்ணுன்னு நினைப்பான், ஆனால் உன் பேப்பரை அவனே மறந்து அப்ரூவ் பண்ணி விட்டுருவான். ஹல்லேலூயா. ஏன்னா நீ விதைக்கிறவன். ஹல்லேலூயா. நீ தசம பாகம் கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ உன்னுடைய அழைப்பு, உன் சூழ்நிலை யாக்கோபா இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஜீவ ஊற்று திருச்சபைக்கு தெரியும், நாம் இஸ்ரவேலராய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய அழைப்பு இஸ்ரவேல், உன்னுடைய சூழ்நிலை யாக்கோபு. இதை நீ மாற்ற வேண்டும் என்றால் உன் காணிக்கையை தேவ பயத்தோடு உன்னை அலங்கரித்து தேவ சமூகத்தில் நீ வெத, உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாத்துவாரு, உன் சத்துருவை அழித்து போடுவாரு, உன்னை ஆசீர்வதித்து பரலோக ஐஸ்வரியத்தினால் உன்னை நிரப்புவார். ஆமென்.